நம்மளோட சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ டெக் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மணி ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட நேம் டொலூனா. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 3543 பேர் வந்து இந்த ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட்டுக்கு ட்ரஸ்ட் பண்ணிட்டுங்கிற வெப்சைட்டுக்கு வந்து. ஸோ இந்த ஒரு வெப்சைட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஜெனுவனான வெப்சைட். பட் ஸ்டில் இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து பிடிக்காதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியாது. கொஞ்சமாக தான் ஒர்க்கு கொடுப்பாங்க. அந்த கொஞ்சம் ஒர்க்குக்கு கொஞ்சம் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதிக பேர் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரி கனவுகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த கனவை அப்படியே குறித்து கொண்டு போச்சிட வேண்டியதான். இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ரொம்ப 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 கம்மியாக தான் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. ஸோ அதிகமாக ஏர்ன் பண்ணுறவங்க நினப்பு இருந்துச்சு அப்படின்னா இப்போயே வந்து தூக்கி போட்டுருங்க. இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து ஏர்ன் பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்ட்னர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு பார்ட்னர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான கம்பெனிஸோட வந்து இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அமேசான், சோனி மியூசிக், கொக்கோ கோலா இது போன்ற ரொம்பவே ஃபேமஸான பாப்புலாரிட்டி கூட உள்ள வெப்சைட்டோட கம்பெனியோட அவங்க வந்து ஸ்பான்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து ஏதோ ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் வந்து நம்பி வேலை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப்னால் வந்து சும்மா ஃபேக் வெப்சைட் இருக்குன்னா கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய கம்பெனி எல்லாம். ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைனப் பேஜுக்குள்ளே இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ சைனப் பேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே பேசிக்கான சைனப் தான். உங்களோட நேம் அண்டு உங்களோட ஏஜ், உங்களுக்கு மேலா ஃபீமேலா, அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் வந்து இதுக்குள்ளே புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்வேர்ட் எப்படியோ நார்மல் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே சைன்அப் பண்ணி எப்படி போவீங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் சைன்அப் பண்ணி வரணும். ஸோ சைன்அப் பண்ணி இப்போ வந்து நான் லாகின் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ சைன்அப் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஒரு வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சைன்அப் பண்ண உடனே வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் வந்து மணியை வந்து டிபெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ மணி வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஒரு வெப்சைட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா சர்வே சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ லோடு மோருங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ லோடு மோருன்னு கிளிக் பண்ணால் வந்து டெய்லி வந்து கொஞ்சம் போல தான் வந்து சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மேலே ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ கீழே ஒன்று, பக்கத்தில் ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான். ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் சர்வேயில் ஏர்ன் பண்ணக்கூடிய பீப்புள்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னென்ன சர்வேயில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு. ஜென்ரலாக உள்ள கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து ஒரு 4, 5 அவ்வளோ சர்வே தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா. அதிகபட்சமாக வந்து சர்வே வந்து எதிர்பார்க்க முடியாது. டெய்லி வந்து 4 சர்வே தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு சர்வேல ஏர்ன் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி மேலே வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்களோட பாயிண்ட்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வேறு வழியில் வந்து எப்படா மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் சர்வேஸ். ஸோ ப்ரொஃபைல் சர்வீஸில் வந்து மோர் ப்ரொஃபைல் சர்வீஸ் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ வந்து அடுத்த பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். அதாவது வந்து மீடியா, ஹெல்த்து, ஷாப்பிங்கு, எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்டர்நெட்டு. ஸோ உங்களுக்கு சில பல கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ கேம்ஸு, இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ், ட்ராவல். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டின்ஸுக்கு வந்து உங்கள் மக்களோட அபிப்பிராயம் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இந்த ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஏன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி பிராண்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த பீப்புள்ஸில் வந்து கவரேஜ் பண்ணி கேட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் எல்லாம் உள்ளே கேட்டு அதுக்கு நீங்கள் பீப்புள்ஸ் வந்து எந்த மாதிரி அந்த ஆன்சர் பண்ணுறீங்க அதை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன், அதாவது வந்து ப்ரொஃபைல் சர்வேஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் வச்சுருக்குறாங்க. ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் வந்து மணி வந்து கொஞ்சம் போல் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 2 டைப் பார்த்துக்கிறோம். அதாவது வந்து சர்வே பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடியது, அப்புறம் வந்து ப்ரொஃபைல் சர்வீஸ் மூலிமா வந்து ஏர்ன் பண்ணக்கூடியது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா
நம்மளோட சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். சர்வேயில் வந்து பார்த்தாச்சு, சர்வே சென்டர் அது சர்வே ஸ்பான்சர் கண்டென்ட். ஸோ ஸ்பான்சர் கண்டென்ட்னா ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஸ்பான்சர் கண்டென்ட் அப்படின்னு ஆட் யுவர் ஒப்பீனியன். அதாவது வந்து இவங்க வந்து போல் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில வெப்சைட்டு சில அப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் அதாவது வந்து இதை வந்து சம் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 ஆப்ஷனை கொடுத்து அதுக்கு ஆன்சர் 1 ஆன்சர் 2ன்னு போட்டுட்டு ஒன்றில் வந்து ரைட்டாக போட்டு ஒன்றில் வந்து தப்பாக போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிறனால வந்து இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே சைன் அப் பண்ணி உள்ளே வந்த பிறகு இந்த மாதிரி ஆப்ஷனாக வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஃபார்மெட்டு. ஸோ இந்த ஃபார்மெட்டை பார்த்துக்கலாம். இந்த ஃபார்மெட்டை பார்த்துக்கிட்டு ஸோ எப்படி வந்து மேலே கொடுத்துக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அது போலவே வந்து நீங்களும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் போல் வந்து இதுலேயுமே வந்து மணி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ ஜென்ரல் ஒப்பீனியன் தான் வந்து நம்மள்கிட்ட வந்து இவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனுக்காக வந்து நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் நம்மளோட வேலெட்டில். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் கேம்ஸ், போல்ஸ், இப்போ வந்து இல்லையா இந்த போல்ஸு. ஸோ இதே தான் போல்ஸ், அப்புறம் டாபிக்ஸ், அப்புறம் பேட்டில்ஸ், அப்புறம் தம்பிட். ஸோ இது மூலியமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கேம்ஸுனால் இப்போ நான் வந்து கேம்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின். ஸோ ஸ்பின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்து ஆட் ஆகிருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் த வீல். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்பின் ஆகும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாட்டி இதை வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பின்னை வந்து பயன்படுத்தி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்பின்னில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே மேலே வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக எப்படி ஸ்பின் பண்ணி இந்த ஏர்ன் பண்ணிக்கிறோம் அது மாதிரி தான். இது வந்து லக்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பின் இல்லாதனா வரக்கூடியது. இதுக்கப்புறம் வந்து டாபிக்ஸ்ன்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டாபிக்ஸ்ன்னு நான் கிளிக் பண்ண பிறகு நம்ம இந்த போல் பார்த்தோம்ல, ஸோ அதே தான் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து ரீடைரக்ட் ஆகி வந்து நிற்கும். அதில் எப்படி பண்ணமோ அதை அப்படியே வந்து இதில் பண்ணலாம். மொத்தமே வந்து ஒரு 3 வழிகள் தான் இருக்குது இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வழி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வே மூலமாக வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஜென்ரல் சர்வே மூலம், அதாவது வந்து இந்த ப்ரொஃபைல் சர்வே யூஸ் பண்ணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து போலில் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஜென்ரல் ஒப்பீனியனை கொடுக்குற மூலிமா வந்து இந்த வெப்சைட் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ ஒரு 10,000 பாயிண்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ரெஃபர் கோடு இருக்குல்ல, ஸோ இந்த ரெஃபர் கோடை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி வந்து உங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் மூலியமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ரெஃபருக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு நாளாக ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ ரெஃபரலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம் ரெஃபரல் மூலியமாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி வந்து வித்ட்ரா பண்ணுறது, என்னோட வேலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஒரு ரிவார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து பேபால் மூலியமாக எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கூகுள் ப்ளேன்னு போட்டுட்டு அதில் உள்ள கிஃப்ட் கார்டாக வந்து எடுத்துக்கலாம். பிக் பஸார் கிஃப்ட் கார்டாக எடுத்துக்கலாம். ஃப்ளிப்கார்ட் மூலமாக வந்து கிஃப்ட் கார்டு எடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பேபால் மூலியமாக வந்து வித்ட்ரா எடுத்துக்க முடியும். பேடிஎம் கிஃப்ட் கார்டு மூலியமாக வந்து வித்ட்ரா எடுத்துக்க முடியும். ஸோ பேபாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஐஎன்ஆர் அப்படின்னா இதுக்கு வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 51,000 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து 500 ரூபா வந்து நம்மளுக்கு வந்து வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் வந்து அவைலபிள் ஆகும். 51,000 பாயிண்ட்ஸ், ஓகேவா. ஸோ பேடிஎம் கிஃப்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 51,250 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா வந்து கிஃப்ட் கார்டில் வந்து பேடிஎம்மில் வந்து வித்ட்ரா எடுத்துக்க முடியும். ஸோ ஃப்ளிப்கார்டும் அதே மாதிரி தான் 41,500 ரூபா வந்து இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளிப்கார்டு வவுச்சர் 500 ரூபா வவுச்சர் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அமேசானும் அதே மாதிரி தான். ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த கிஃப்ட் கார்டாக வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லாட்டி பேபால் இருந்துச்சுன்னா உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை போட்டு நீங்கள் வந்து பேபாலுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணுற மணியை வந்து வித்ட்ரா பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் வந்து அப்படின்னு நினச்சிடாதீங்க.
ஸோ ஜென்ரலாக வந்து எந்த ஒரு வேலையுமே இருக்கக்கூடாது. ரொம்பவே ஸ்மாலான வேலை தான் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து மணி வந்து கொஞ்சம் போல் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு வெப்சைட் வந்து ஒத்து போகும். கண்டிப்பாக வந்து ஜென்யூனாக வந்து பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தெந்த கம்பெனியில் தான் வந்து இவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. மோஸ்ட் பாப்புலர் கம்பெனியை கூட தான் வந்து இவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய கம்பெனியான வந்து ஃபேக் கம்பெனிக்கு வந்து ஃபேக் வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பான்சர் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாட்டி வந்து டேரெக்டாக வந்து toluna.comனு போட்டாலே வந்து இந்த ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துடலாம். டேரெக்டாக வந்து ஷைன் அப் பண்ணி உள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் அதிகம் வந்து மணி ஏர்னிங் வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன்ஸை பற்றி தொடர்ந்து போட்டுருக்கிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோனா பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்மளோட எல்லா மணி ஏர்னிங் வீடியோஸுமே வந்து ஜென்யூனான வெப்சைட்டை பற்றி தான் சொல்லியிருப்போம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்மளோட சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும்.